குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. தக்ஷணாயன காலம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று மாலை 6:18 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று மாலை 6:20 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 6:41 வரை தைத்துளம், பின்பு மாலை 6:18 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:27 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 6:27 வரை உயிரற்றவை, பின்பு முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் புட்டு திருவிழா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு, சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கணிதம் பயிலுவதற்கு நல்ல நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:13 முதல் 9:57 வரை மேஷ லக்னம். 9:58 முதல் காலை 12 மணி வரை ரிஷப லக்னம். 12:01 முதல் 2:11 வரை மிதுன லக்னம். 2:12 முதல் காலை 4:20 வரை கடக லக்னம். 4:21 முதல் 6:25 வரை சிம்ம லக்னம். காலை 6:26 முதல் 8:26 வரை கன்னி லக்னம். 8:27 முதல் 10:31 வரை துலாம் லக்னம். 10:32 முதல் 12:43 வரை விருச்சக லக்னம். 12:44 முதல் மதியம் 2:50 வரை தனுசு லக்னம். 2:51 முதல் மாலை 4:44 வரை மகர லக்னம். 4:45 முதல் 6:27 வரை கும்ப லக்னம். 6:28 முதல் இரவு 8:08 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுக்குண்டான ராசிகளுக்கு தகுந்தாற்போல் சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் காலை 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட சுபிக்ஷம் உண்டாக்கும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை
27 முறை பாராயணம் செய்வது நல்லது. 27 என்பது நட்சத்திரங்களின் அடிப்படையாக கொண்டது. வருமானம், செல்வாக்கு, சொல்வாக்கு, ஆளுமை திறன், சம்பத், பேரு, புகழ் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் காண முடியும். ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மன நிறைவோடு செய்பவர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸ்ரீ காயத்ரி மந்திரமான ஸ்ரீ மகாலட்சுமி கொண்டானது. ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஸ்ரீ மகாலட்சுமிக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலே போதும், இந்த நாள் முழுவதும் பண வரவுக்குண்டான வழி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் பேச்சு பாவகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சில ஆடம்பரமான விஷயங்களை குறைக்க நினைப்பீர்கள். உங்களுடைய செயலுக்கும் செயற்பாடுகளுக்கும் பேச்சுக்கும் கருத்துக்கும் நல்லதொரு வரவேற்பு கிடைக்கும். எதையும் மிக அழகாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தொடங்குவீர்கள். மனதில் நினைத்த வேலைகள் மிக சிறப்பாகவே நடக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். வீட்டில் நல்லதொரு சூழ்நிலைகள் நிலவும். சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்கு எதிர்கால தேவைகளுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து நிறைகளை மட்டும் பார்த்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் அவற்றை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு மனதில் திருப்தியையும் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுக்கும். வேலை நிமித்தமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைய நாள் சாதகமாகவே அமைய போகிறது. தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். குல தெய்வ வழிபாடு இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொண்டு சேர்க்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக தேவதைகளினுடைய அருள் ஆசி கிடைக்கக்கூடும். தொழிலில் நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்த்தபடி சில வேலையாட்களுடைய ஆதரவு மனதிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படுவதற்கான சூழல்கள் அமையும். தம்பதிகளுக்கு இடையே நல்லதொரு மன ஒற்றுமை கிடைக்கும். அந்யுன்யமாக காணப்படுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றுவதில் உங்கள் துணைவரிடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் நலமும் மனநலமும் சீராக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நண்பர்கள் மூலமாகவே நடக்கும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதால் லாபமும் பெருமளவு சந்தோஷமும் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் விநாயக பெருமானுக்கு விரதங்கள் இருந்து அனுஷ்டித்தார் செல்வ சேர்க்கை உண்டாகும். வேலையில் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். லக்ஷ்மி கணபதி வழிபாடு நல்லது. காரணம், கேத்து பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டு அதிபதியான குடும்ப ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ஆகவே வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு செய்யுங்கள். சிதறக்காய் உடைப்பது நல்லது. அருகம்புல் சாற்றி விநாயக பெருமானுக்கு முழுமையான வெல்லம் கட்டி வைத்து ஒரு முழு தேங்காய் வைத்து பூரணமாக சமர்ப்பித்தால் உங்களுடைய வருமானம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகழ்வதற்கு வழி கிடைக்கும். இன்றைய நாள் மதிப்புகள் கூடும். எண்ணிய வேலைகள் நடக்கும். செலவுகளை குறைப்பதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். வருமானம் கிடைக்கும். நல்லதொரு சூழல் அமையும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லதொரு உதவிகள் சாதகமாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் அமைதி நிறைந்த நாள். எண்ணிய வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். பிறருடைய ஆதரவு மன மகிழ்வையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு உன்னதத்தையும் கொடுக்கும். இந்த நாள் யோகம், சேமம், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938161626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவானும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். கிரகங்களினுடைய பார்வைகள் மற்றும் சந்திர பகவானுடைய நகர்வுகள் வைத்துதான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டும் என்கிற நிலைப்பாடு அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் நவ கிரகங்களே. ஆக இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நவகிரக வழிபாடு செய்வது தினம் தினம் நல்லது. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் வெள்ளிக்கிழமை நாளுக்கான ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். செல்வாக்கு பெருக்கம். சௌபாகியமாக இருப்பீர்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் கேத்து பகவானோடு இருக்கிறார். பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம், புதுமைகள் ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாகவே இருங்கள். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் சற்று கவனமாக இருந்தால்தான் நல்லது. மனதில் அதிகமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். தேவையற்ற குழப்பங்களும் வரலாம். எது சரி எது தவறு என்பதை உங்களுக்கு தெரியாது. மனம் போன போக்கில் செல்வீர்கள். செயல்படக்கூடிய விஷயங்களின் தன்மைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நிதானமாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். குடும்ப விஷயங்களை பற்றி வெளி நபர்களிடம் பேசாதீர்கள். கடன் தொடர்பாக வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வகையில் வீண் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் வரலாம். இளைய சகோதரர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலும் குடும்ப நபர்களுடைய சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் அமையும். யாரையும் ஒதுக்க வேண்டாம், தவிர்க்க வேண்டாம். எதை செய்தாலும் குடும்ப நலனுக்காகத்தான் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வளர்ச்சிக்காக சில திட்டங்களை மேற்கொள்வீர்கள். அந்த விஷயம் சற்று காலதாமதமாகத்தான் நடக்கும். எதிலும் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், அவசரப்படாதீர்கள். காலம் கடந்து சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அவை நன்மையாக இருக்க வேண்டும் என்கிற இறை பிரார்த்தனையை வையுங்கள். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி இந்த நாளுக்கான பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது தரும். மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதிற்கு புதுமையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். சிக்கல்கள் தீர்வதற்கு திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். சிக்கல் சிங்கார வேலனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாளும் கூட. குருகாரகன் குரு பகவானை வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயை வணங்குங்கள். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அம்மன் அருள் வேண்டி வழிபடுவது சிறப்பு. ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாக இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் சில நேரம் குழப்பமும் உண்டாகலாம். எதை சரியாக செய்கிறோம் என்கிற புரிதல் என்பது இருக்காது. கூடுமான வரையில் அனுசரித்து செல்வதே உங்களுக்கு சாலச் சிறந்தது. பழைய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் இருக்கும். நல்ல தருணங்கள் ஏற்படும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களே அனுகூலம் ஏற்படும். எதையும் நிதானித்து செய்தால்தான் லாபம் உண்டு. மனதிற்கு பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். நல்லதொரு ஆற்றல் அதிகரிக்க தெய்வ பலம் கூட. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். அதிலும் வியாழக்கிழமை தினம் என்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் சகலவிதமான சங்கடங்கள் அகலும், நோய்கள் நிவாரணமாகும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ரிப்பீட். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ
மிதன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் உங்களுக்கு சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த வீட்டின் அதிபதியான சூரிய பகவானே இருக்கிறார். 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிக்கு அதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்தில் சிம்மத்தில். சூரியன் புதன் பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு பொதுவாக நன்மையை மட்டுமே தரும். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதால் பண ரீதியாக சில விஷயங்களில் கவனமாகவே இருக்க வேண்டும். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீட்டினுடைய பழுதை நீக்குவதற்கு, வீட்டை பராமரிப்பதற்கு அல்லது மற்ற பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள், மராமத்து பணிகள் தொடர்பாக சில வேலைகள் நடக்கலாம். அதற்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். உங்கள் தாயினுடைய உடல்நலம் குறித்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கனிவான பேச்சுக்கள் மட்டுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் தனுசில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவானே. ஆகவே நட்பு வட்டாரங்களிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களுடைய வருகையை அதிகப்படுத்துவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். மக்களுடைய தேவைகளுக்கு அறிந்தாற்போல் செயல்படக்கூடிய நாள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் புரிந்து கொண்டு பேசுங்கள். மனதில் ஏதோ நினைப்பதை அப்படியே பேச வேண்டாம். தடுமாற்றங்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். விரும்பியதை விரும்பியபடி வாங்குவீர்கள். பிறருடைய செயல்களில் கவனம் செலுத்தாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை நிலையை மட்டுமே சிந்திப்பது நல்லது. யாருக்கும் எந்த விதத்திலும் அறிவுரை கூறாதீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். முயற்சிகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நன்மையான நாளாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப முகூர்த்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வீட்டிற்கு விரும்பியவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தினம் முருகப்பெருமானுக்கு மறிக்கொழுந்தினால் மாலைகள் சாற்றி 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. நன்மைகள் அதிகமாகவே விளையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை 10:30 முதல் 12 மணி வரை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று 108 முறை நீங்கள் பிரார்த்தனை செய்வது, தெய்வ இறை நாமத்தை மந்திரங்களை உச்சரிப்பது மிக மிக விசேஷம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகளை அறிவீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்கிற புரிதல் இருக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை கண்டு கொள்வீர்கள். வீட்டினுடைய தேவைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். எதிர்பார்த்த நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தினுடைய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வீர்கள். முயற்சிகள் கைகூடும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. அம்மன் வழிபாடு இன்றைய நாள் நல்லது. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நாளுக்கான பலன்கள் என்னவென்றால், ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், பேச்சுஸ்தானம், தனஸ்தானத்தில் சூரிய பகவானும், 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு சிம்மத்தில் 2ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். 3ஆம் வீடு கன்னி ராசியில் கேத்து பகவான், சுக்கிர பகவானும், ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானமான தனுசு ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சார். கடகராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் இறை வழிபாடு நல்லது. அம்பிகையை வழிபடுங்கள். அதிலும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் மேன்மையை தரும். ராசினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபஸ்தானத்தில் குரு பகவான், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசி அன்பர்களே, வேலை தொடர்பாக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். அளவற்ற பணியின் காரணமாக ஒரு சில நேரம் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். மனதில் நினைத்த காரியத்தை நினைத்தபடியாக முடிப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியும் சுகம் நிறைந்த நாளாகவே அமையும். உங்கள் வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள், தெளிவுகள் உண்டாகும். வெளி வட்டாரங்களில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உங்களை பற்றிய கருத்துக்கள், நல்ல விஷயங்கள் வரவேற்கப்படும். எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் வரலாம். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு அவரவர்களுடைய துறைகளில் புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கீர்த்தி நிறைந்த நாள். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். பொருட்களினுடைய விற்பனை அமோகமான சூழ்நிலையை தரும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இணையம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு, நல்லதொரு ஆர்வம் இருக்கும். புத்தி கூர்மை மேம்படும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். வீட்டில் விசேஷங்கள் தொடர்பாக சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். உடல் நலமும் மனநலமும் நன்றாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம், மஞ்சளினால் அபிஷேகம் செய்து அம்பிகைக்கு இளநீர் படைத்து வழிபாடு செய்தால் அம்மனுடைய மனம் குளிரும். உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்கும். எந்த விதமான தீங்குகளோ உங்களிடம் நெருங்காது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். எண்ணியது நடக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள்.
மறைமுகமாக இருந்த எதிரிகள் தொல்லைகள் அகலும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பெரியவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாகும். நட்புகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சுமூகமான நிலை உண்டாகும். சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படாது. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய சாரத்தை புரிந்து கொள்வீர்கள். கீர்த்தி நிறைந்த நாள். பெரும் புகழ் ஏற்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சிம்மராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். பொருளாதார நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். வருமானத்தை உயர்த்துவதற்கு தேவையான சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அகலும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் மிகுதியாகும். சொந்த ஊர்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். வருகிற விடுமுறை நாட்கள் தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். மற்றும் குடும்ப நபர்களோடு சென்று வெளியிடங்களில் மகிழ்வதற்கான சூழல்கள் அமையும். விடுமுறை நாட்களை மிக சிறப்பாக கொண்டு செல்வீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களுடைய ஆதரவும், உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு சில வேலைகளை நடத்துவீர்கள். எண்ணியது எண்ணியபடியாகவே நடக்கும். நினைத்த வேலைகளை பொறுமையாக இருந்து சாதிப்பீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். கணவன் மனைவி இருவருக்குமான செயற்பாடுகள் நன்மதிப்பை பெற்றுத்தரும். பெருந்தன்மையான செயல்களின் மூலம் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து உயரும். அதிகார பலத்தோடு இருப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். சமூக அக்கறை உண்டாக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, மன நிறைவு, ஆத்ம திருப்தி உண்டாக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள். நவகிரக வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, அதிகமான நன்மைகள் விளையும் நாளாக இருக்கிறது. கடந்த கால நினைவுகள் உங்கள் மனதில் சந்தோஷத்தையும் பூரிப்பையும் கொடுக்கும். சொந்தமாக இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விரையாதிபதியான சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ல் குரு பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் இந்த தினம் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மனதில் நிம்மதி என்பது தேவை. குழப்பங்கள் சற்று குறையும் நாள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய ஆசை எழலாம். அபவருத்தி உண்டாகும். தலைமை அதிகாரிகளின் மூலம் ஆதரவு ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை வழிபடுபவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தெய்வத்தினுடைய அருளின் ஆசையும் இந்த நாள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அரசாங்க வேலையில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். உங்களுக்கான கொடுத்த பொறுப்புகளை சீராக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ராசியினுடைய அமைப்பு படியும் நட்சத்திர அமைப்பு படி பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கோப உணர்வுகள் வேண்டாம். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருமாள் அனுக்கிரகம் வேண்டியும் வழிபடலாம். சிவசூரிய பகவான் வழிபாடு நன்மை தனை கொடுக்கும். மதிப்பு அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாக அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மதிப்பு அதிகரிக்கும். செல்வாக்கு பெருக்கும். மனநிலையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சார். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரநிலை, 7ஆம் வீடு மீனத்தில் களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானங்கள் அதை சார்ந்த விஷயங்களில் கவனிப்பதே நல்லது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் தந்தைக்குண்டான பாவகத்தில் குரு பகவான். வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாளில் பார்க்கும்போது சுகஸ்தானம் தாய்க்குண்டான பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். நன்மைகளை ஆராய்ந்து செயல்படுங்கள். வேலை நிமித்தமான பயணங்கள் கைகூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். புனித இடங்களுக்கு செல்வதால் மன நிம்மதியும் இறை பிரார்த்தனையும் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் செல்வாக்கு மேம்படும். மனதில் ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து இடர்பாடுகள் அகலும். வருமானம் உயரும். எதிர்பார்த்த நல் வாழ்க்கையினை பெறக்கூடும். பெருமை நிறைந்த நாளாகவே அமையும். கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யோன்யம் ஏற்படும். வீட்டினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். பெரியவர்களிடத்தில் தகுந்த மதிப்பளித்து நடந்தால் தேவையான விஷயங்கள் கிடைக்கும்.
ஏதிலும் பொறுமை நிதானம் தேவை. கடந்த கால பிரச்சனைகளை பற்றி வெளிப்படுத்தாதீர்கள். அமைதி என்பது வேண்டும். ராசிக்கொட சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இந்த தினத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து செல்வது நல்லது. யாருக்கு எதை எப்படி செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு செய்தால் நலம். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திவிடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி அம்பிகை வழிபாடு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சஞ்சலங்கள் இலகும். காரணமே புரியாமல் வந்த கோபங்கள் அகலும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அம்பிகை வழிபாடு நல்லது. மனக்கசப்புகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கால தாமதமாக இருந்தாலும் அவை சிறப்பாகவே நடக்கும். நன்மைகள் விளையும் நாள். ஆதாயம் ஏற்படும்படியாக சில வேலைகள் நடக்கும். செல்வாக்கு உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிட முற்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் உதயமாக்கும். சொத்துக்கள் அதிகமாக்கும். செல்வாக்கு பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். கோச்சர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், 5இல் கும்பராசியில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், 6ஆம் இடம் ராகு பகவான், மீன ராசியில் 8ஆம் வீடு ரிஷபத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 9ஆம் வீடு மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், அயனசயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். எதிர்பார்த்த சில உதவிகள் சில வேலைகள் நடப்பது காலதாமதமாகலாம். முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைய தினம் பேச வேண்டாம். ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பதே நல்லது. ஆடம்பரமான சில விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களுடைய பேச்சுக்களை நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், ஒரு முக்கிய பதவிகள் வகிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அக்கம் பக்கம் நபர்களினுடைய குணங்களை உணர்ந்து பேசுதல் வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சோர்வுகள் இருக்கும். வேலை பளு அதிகரிக்கலாம். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலையில் புரிதல் என்பது இருக்காது. எப்பொழுதும் மிகுந்த கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள்
சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில வேலைகள் தள்ளிக்கொண்டே போகும். எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு இருப்பீர்கள். உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நேரம் தள்ளிக்கொண்டே போகலாம். கவனமாகவும் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ ராகு பகவான், அதிபதி ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் 10:30 முதல் 12 மணி வரையிலான ராகு கால பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். உங்களை சுற்றி நடப்பதை விழிப்புணர்வாக பார்த்து கொள்ளுங்கள். அரசு சார்ந்த வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் நீங்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். உத்தியோகத்தில் பொறுப்புகளின் மூலமாக மன சங்கடங்கள் இருக்கும். உடல் அசதி உருவாக்கும். பேசக்கூடிய விஷயங்களை கண்காணித்து கவனித்து பேசுவதே நல்லது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பஞ்சமஸ்தானம் மீனத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானம் ரிஷபத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானம் மிதுனத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் அந்த ராசிக்குண்டான அதிபதியான சூரிய பகவானும், லாபத்தினுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 10ல். செய்யக்கூடிய தொழிலினுடைய நிலைகளை புரிந்து கொண்டு செய்வீர்கள். எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். 11ஆவது வீட்டில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். கணவன் மனைவி கிடைக்க நல்லதொரு புரிதலும், மனதில் நிறைவும் சந்தோஷமும் வெளிப்படும். ஆனந்தமாக உற்சாகமாக இருப்பீர்கள்.
சக பணியாளர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அலுவலக வேலைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். பாராட்டுகளும் பெரும் மதிப்பும் உயரும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு பெரிய அளவில் நன்மையை உண்டு பண்ணும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். எதிர்பார்த்த சில வேலைகள் உங்களிடம் நாடி வரலாம். விலகி போனவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சலிப்புத்தன்மைகள் நீங்கும். உற்சாகமாக படிக்க துவங்குவீர்கள். வேலையினுடைய தன்மைகளை மிக அழகாக பகுத்து ஆராய்ந்து செயல்படுத்துவீர்கள். பட்டியலிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் மிகச் சரியாக முடிப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். மனதளவில் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் உண்டாகும். புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களிலும் அது தொடர்புடைய செயல்களிலும் பங்கு வர்த்தகத்திலும் சிந்தனைகள் மேம்படும். வளர்ச்சி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை நீங்கள் செய்வது சுபிக்ஷமான பலனை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல் ஆதரவு பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மனதில் ஏற்றம் பிறக்கும் நாள். தைரியம் அதிகரிக்கும். சாதிக்க முற்படுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். உயர்வு நிறைந்த நாள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு ஏற்படும். பணம் வருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பது பற்றியும் வணிகம் சார்ந்த விஷயங்களின் மூலம் சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் உயர்வு ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். ராசியிலேயே சந்திர பகவான், 3ஆம் வீடு கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதி ரிஷபத்தில். களத்திரஸ்தானம் 7ஆம் இடம் மிதுனத்தில் செவ்வாய் பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். தொழில் ஜீவனஸ்தானத்தில் கன்னி ராசியில் 10ஆம் வீட்டில் கேது பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ஆரோக்கியம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த சில வேலைகள் கைகூடும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். பிறருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடி வரும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். பண வரவில் இருந்த சங்கடங்கள் மறையும். வீட்டுக்கடன் மற்றும் வண்டி வாகன கடன் தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் குறையும். தேவைக்கு தகுந்தாற்போல் கைக்கு பணம் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே,
எல்லோரிடத்திலும் தலைமையாக நீங்கள் இருப்பீர்கள். தலைமை பண்பு அதிகம். பிறர் சொல்லி சில விஷயங்களை கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களை சில நேரங்களில் ஜெயிக்கும். அதே போல மற்றவர்கள் பெரியவர்களுடைய அவ்வப்போது கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது. தொழில் ரீதியாக மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமாக புதிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அலுவலக ரீதியாக சிலவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நண்பர்களினுடைய நட்பு அதிகரிக்கும். தெய்வீக ஆற்றல் விளையும். வியாபாரத்தில் நுணுக்கமும் நல்ல புரிதலும் அதிகரிக்கும். நன்மைகள் விளையும் நாள். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதலும் அந்யுன்யம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் தானாக வரும். துணைவர் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். உறவுகளுடைய வருகை மகிழ்வை தரும். வெளிநாடுகள் வெளியூர்களிலிருந்து எதிர்பார்த்த சில பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பால கணபதி பிள்ளையார் வழிபாடு மிக நல்லது. பணம் சார்ந்த தடங்கல்கள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உண்டாகும். நினைத்த காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். பணப்புழக்கம் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் தடையில்லாமல் நடக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிட்டும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் பிறக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வெள்ளிக்கிழமை தினத்தில் உதவிகள் சாதகமாகும். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள். புதிய விஷயங்களை கற்று உணர்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் தானாகவே நடக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். இந்த நாள் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குடும்ப பாவகத்தில் ராசி அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், இளைய சகோதர பாவக
மூன்றாம் வீடு மீனத்தில் ராகு பகவான், 5ஆம் வீடு ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 8ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசியின் அதிபதியான சூரிய பகவானும் 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 8இல், 9ஆம் வீட்டில் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 12வது வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். மகர ராசி அன்பர்களே, பணம் சார்ந்த விஷயங்களின் மீதான எண்ணம் இருக்கும். இன்றைய நாள் தொடங்கக்கூடிய பொழுது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன நிறைவை பெற்றுத்தரும். 5ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், காதல், மனம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் எண்ணிய காரியத்திற்கான விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு அந்த 5ஆம் பாவகத்திலேயே சஞ்சரிக்கிறார். பணத்தை அதிகம் ஈர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மனநலமும் உடல் நலமும் சீராகவே இருக்கும். சந்தோஷத்திற்குண்டான நாள். வியாபாரத்தில் அபிவிருத்தி, வாடிக்கையாளர்களுடைய வருகை மிகுதியாகும். பிறருடைய மனம் குணங்களை அறிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். லட்சியங்கள் பிறக்கும் நாள். சாதிக்க வேண்டும் என்கிற துணிவு இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக உழைப்பை மேம்படுத்துவீர்கள். பூர்வீகத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். இதனால் லாபம் மிகுதியாகும். எழுத்துத் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீராகவே நடக்கும். வருமானத்தில் லாபம் உண்டு. முன்னேற்றங்கள் பிறக்கும். வருங்காலத்தினுடைய நிலையை அறிந்து புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு இந்த நாள் சிறந்தது. குல தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். மனதில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். லட்சியங்கள் பிறக்கும். எதிர்கால கனவுகள் நிறைவாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஆர்வம் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாகும். பரிவாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது
ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், குடும்பஸ்தானத்தில் மீன ராசியில் 2ஆம் வீட்டில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் வீடு ரிஷபத்தில் குரு பகவான், உங்களுக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிதுனத்தில் செவ்வாய் பகவான், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில். கும்பராசி அன்பர்களே, பணம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். எதிர்பார்த்த சில வேலைகள் கைகூடி வரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பங்குதாரர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுடைய செயலுக்கு எதிராக இருந்தவர்கள், தடை செய்தவர்கள், உங்களிடம் கோபப்பட்டவர்கள் விலகி போகலாம். உறவுகளுக்கு மத்தியில் செல்வாக்கு மேம்படும். தனிச்சிறப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை அமையும். உத்தியோகத்தில் உயர்வு, அந்தஸ்து, பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் ஆகலாம். வியாபாரத்தில் சொந்த தொழிலை மிக அழகாக விருத்தி செய்வதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவதால் லாப நட்டத்தை சரிபார்க்கக்கூடிய நிலை உருவாகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்பிக்கை உரியவர்களிடத்தில் நல்ல ஆலோசனைகளும் கருத்துக்களும் மேம்படும். தொழில் சார்ந்த கூட்டு முயற்சிகள் கை கொடுக்கும். நம்பிக்கை உரிய நாள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும். விவேகம் வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையான குணம் இருந்தால்தான் உங்களால் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். பணம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். மன நிறைவாக இருப்பீர்கள். எதிர்கால விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்குகள் மேம்படும். தெய்வீக அனுகூலம் இருக்கும். வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். நம்பிக்கை நிறைந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். விவேகமாக இருக்க வேண்டும். பிறருடைய சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகம்
மண்டாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். மீனத்தில் இளைய சகோதர பாவகம், ரிஷபத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சிம்ம ராசியில் 7ஆம் இடம் சுக்கிர பகவான், கேத்து பகவான் உங்களுக்கு கன்னியில், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் தனுசு ராசியில் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 10ல் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து கிரக ரீதியாக கிரகங்களினுடைய நகர்வுகளும் பார்வைகளும் இணைவுகளை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, மேன்மையான நிலைக்கு வருவதற்கான சூழல்கள் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் அகலம், மனதில் தெளிவு உண்டாக்கும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழி பிறக்கும். அலுவலக வேலைகளில் சிறந்த நபர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாகவே இருக்கும். மற்றவர்களோடு வேலை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நல் மதிப்பும், பாராட்டும், பேரும், புகழும், கௌரவமும் அதிகரிக்கும். பூர்வீகத்தில் பண ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் அகலும். வியாபாரத்தில் சொந்த இடத்திற்கு இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலையில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அதிகரிக்கும். தாயாரனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில், பத்திரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், வருமானம் உயரும், ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். குடும்பம், உங்களுடைய நட்பும் உறவுகளும் சிறப்பாக அமைவார்கள். செல்வாக்கு நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் யோகமும் பெற ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமியை, ஸ்ரீ ரங்கநாயகியை வழிபாடு செய்யலாம். நேரம் கிடைக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வருவது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய செயல்களில் ஒரு படி முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வழக்குகள் அகலம். மன நிறைவோடு இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும், பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி மசிவயன எனம சிவ சிவைய நம நமசிவய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரியுங்கள். உரு ஏற திரு ஏறும். ஆகவே எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், பல நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம்.
ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தாயாருடைய உடல் நலனில் அக்கறை தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். மேன்மையான பணியை செய்து முடிப்பீர்கள். லாபங்கள் உண்டாகும். க்ஷேமங்கள் நிறைந்ததாக இருக்கும். சொத்துக்கள் வரவு உண்டு. பண விருத்தி அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் க்ஷேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.